உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இறைவன் நம் எல்லோருக்கும் இந்த ஆண்டின் 2ஆம் மாதத்தை காணும்படியாக கிருபை செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். சென்ற மாதம் முழுவதும் நம்மை காத்து இந்த புதிய மாதத்துக்குள் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் தயவும் இரக்கமும் பாராட்டியிருக்கின்றார். ஆகையால் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தலைப்பு இன்னதென்றால், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எண்ணிக்கை அதிகாரம் 23 இறைவார்த்தை 19. இந்த வார்த்தைதான் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம். பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்லர், மனதை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர். ஹல்லேலூயா. கடவுள் சொன்னதை செய்து முடிப்பார். பொய் சொல்வதற்கு மனிதர் அல்லர். மனிதன் 1000 வாக்குறுதிகள் கொடுப்பான், ஆனால் அதை மறந்தும் விடுவான், மறைத்தும் விடுவான். ஆனால் ஆண்டவர் நமக்கென்று சொல்லியதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் திட்டமிட்டதை செய்யாமல் இருப்பாரோ, அல்லது அவர் உரைத்ததை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றாமல் இருப்பாரா? யார் என்ன சொன்னாலும் சரி, இறைவன் அதை மாற்றவும் மாட்டார், அதிலிருந்து பின்வாங்கவும் மாட்டார். உனக்கென்று ஆண்டவர் சொல்லப்பட்டதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். இறைவன் நம்முடைய கண்களிலிருந்து மறைக்கப்பட்ட எத்தனையோ யுத்தத்தை கூட அவர் மேற்கொண்டிருக்கின்றார். நம்முடைய கண்களுக்கு தெரிந்து எதிர்ப்புகள் இருக்கின்றது, பல போராட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த நாளில் நம்முடைய கண்களிலிருந்து மறைக்கப்பட்ட எத்தனையோ யுத்தங்களை இறைவன் மேற்கொள்கின்றார். இஸ்ரேல் மக்கள் கானானை நோக்கி செல்லும் போது அவர்கள் மோவாப் என்கின்ற இடத்தில் தங்கியிருந்தார்கள். அந்த இடத்தில் பாலாக் என்னும் அரசன் இஸ்ரேலருக்கு விரோதமாக பல காரியங்களை செய்தான். அதில் ஒன்றுதான் அந்த மக்களை சபிக்க வேண்டும் என்று பிலியமேன் என்பவரை அழைத்து வந்தான். அவரை அழைத்து வரும்படி பெரிய நிபுணர்களையும் பெரியாட்களையும் அனுப்பி அவனை வரவழைத்து இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆனால் இப்படி இந்த மோவாப்பில் இருக்கக்கூடிய அரசன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறியாத ஒரு காரியம். அவர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ளவும் இல்லை. அவர்கள் தெரியும் வண்ணம் இந்த செயல்பாடு இருக்கவும் இல்லை. ஆனால் இஸ்ரவேலருக்காக ஆண்டவர் யுத்தம் செய்கின்றார். இந்த யுத்தம் இஸ்ரவேலருக்காக அவர்கள் சார்பில் ஆண்டவரே மேற்கொள்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய கண்களுக்கு மறைவாக எத்தனையோ கண்ணிகள் வைக்கப்பட்டு இருக்கின்றது, எத்தனையோ யுத்தங்கள் எழும்பப்பட்டு இருக்கின்றது. இறைவன் நமக்காக அப்படிப்பட்ட கண்ணிகளையும் அப்படிப்பட்ட யுத்தங்களையும் அவர் மேற்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த நாளில் 3 முக்கிய காரியங்களை நாம் பார்க்கவிருக்கின்றோம். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கும் போது நம் கண்களுக்கு தெரியாத எத்தனையோ யுத்தங்களை அவர் முறியடிக்கின்றார். எண்ணிக்கை அதிகாரம் 22 இறைவார்த்தை 12. கடவுள் பிலியமிடம், நீ அவர்களோடு போக வேண்டாம், அம்மக்களை சபிக்கவும் வேண்டாம், ஏனெனில் அவர்கள் ஆசி பெற்றோர் என்று கூறினார். பாலாக் அரசன் பிலியமை அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்பி வைக்கின்றார். அப்போது ஆண்டவர் பிலியமிடம் சொன்ன வார்த்தை இதுதான், நீ அவர்களோடு போக வேண்டாம். இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், அவர்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்களை ஒரு நாளும் நீ சபிக்க கூடாது என்று ஆண்டவர் பிலியமிடம் சொன்ன வார்த்தை தான் இது. இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்கிறது என்று மோசேவுக்கும் தெரியாது, ஆரோனுக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தில் நோக்கமாயிருந்தார். அந்த மக்களை எந்த விதத்திலும் சபிக்க கூடாது, அவர்கள் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் சரி,
நிறைய சுகவீனங்கள் இருக்கலாம், பொருளாதார தேவைகள் இருக்கலாம். இவை எல்லாமே நம் கண்களுக்கு தெரிந்த காரியங்கள், நாம் இன்றைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் எத்தனையோ நோயின் கிருமிகளையும் நம்மை தாக்காதபடி மாற்றியிருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் நம் கண்களுக்கு தெரியாமல் ஏற்படவிருந்த பெரிய நஷ்டங்களையும் பெரிய இழப்புகளையும் ஆண்டவர் இந்த நாளில் மாற்றி இருக்கின்றார். ஆண்டவரை நாம் முழுமையாக நம்பி இருக்கும் போது நம் கண்களுக்கு தெரியாத எத்தனையோ யுத்தங்களை இறைவன் இந்த நாளில் முறியடித்துக் கொண்டு இருக்கின்றார். இரண்டாவதாக, ஆண்டவரின் ஆசிர்வாதத்தை யாராலும் குறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இந்த பாலாக்கு அரசன் பிலியமேவை தொடர்ந்து சென்று ஆட்களை அனுப்பி அவனை வரவழைத்தான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பதே அவருடைய குறிக்கோளாகவும் திட்டமாகவும் இருந்தது. பிலியாம் பலிப்பீடங்களை கட்டி பலிகளை செலுத்தினான். பின்னர் இஸ்ரவேலரை சபிக்க வேண்டும் என்று பாலாக்கு அரசன் சொன்னபோது அவரால் அந்த மக்களை சபிக்க முடியவில்லை. எண்ணிக்கை அதிகாரம் 23 இறைவார்த்தை 8 பார்க்கின்றோம். கடவுள் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன்? கடவுள் பழிக்காதவனை நான் எப்படி பழித்துரைப்பேன்? ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தால் யாராலும் அதை குறைக்கவோ அல்லது மாற்றி அமைக்கவோ முடியாது. பிலியாமை இஸ்ரவேலரை சபிக்க வேண்டும் என்று அவர் வரவழைக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவருடைய ஆசிரியின் வார்த்தை அவருடைய வாயில் வைக்கப்பட்டிருந்தது. அவரால் இஸ்ரவேலரை சபிக்க முடியவில்லை. இன்று உங்களையும் யாராவது சபித்தால், அவதூறாக பேசினால் கவலைப்படாதீர்கள். அந்த சாபங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசிர்வாதமாய் மாற்றி விடுவார். நம்முடைய நெற்றியில் ஆண்டவருடைய முத்திரை போடப்பட்டதா இருக்கின்றது. நாம் அவருடைய ஜனமாய் இருக்கின்றோம். அவருடைய ஆசீரை தாண்டி எதுவும் நம்மை தொட முடியாது. எப்பேற்பட்டவர்களின் சாபமோ நாசமான வார்த்தைகளோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. மூன்றாவதாக, நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் மனதையும் மாற்றிக்கொள்ள மாட்டார். எண்ணிக்கை அதிகாரம் 23 இறைவார்த்தை 19 பார்க்கின்றோம். பொய் சொல்ல கடவுள் மனிதர் அல்லர், மனதை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர். பாலாக்கு அரசன் நினைத்தான், வெவ்வேறு இடங்களுக்கு சென்றால் அவர் பேசுகிற வார்த்தை மாறிவிடும், பிலியமேன் இந்த மக்களை சபிப்பார் என்று நினைத்தார். வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்றார். ஆனாலும் பலி செலுத்தினாலும் பலிபீடங்கள் கட்டினாலும் எதுவுமே அந்த இடத்தில் அவர்களுக்கு விரோதமாக எழும்பப்படவில்லை. அப்போதுதான் பிலியம் இந்த வார்த்தைகளை கூறுகின்றார். எண்ணிக்கை அதிகாரம் 23 இறைவார்த்தை 19. பொய் சொல்ல கடவுள் மனிதர் அல்ல, மனதை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர். ஆம் பிரியமானவர்களே, இறைவன் நமக்கு எதை வாக்கு கொடுத்தாரோ அதை செய்து முடிப்பார். பொய் சொல்லவும் அல்லது இடையிலே அவருடைய மனதை மாற்றிக்கொள்ளவும் அவர் மனித பிறவி கிடையாது. நம்மிடம் வாக்கு கொடுத்த எத்தனையோ நபர்கள் வாக்கு மாறி இருக்கலாம், வாக்கை மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மனிதர் கொடுக்கும் வாக்கு மாறிவிடும், மறைந்துவிடும். ஆண்டவரின் வாக்கு ஒரு நாளும் மாறாது. அவர் சொன்னதை சொன்னபடி செய்து முடிப்பார். இந்த மாதம் ஆண்டவர் சொல்வது, உன் வாழ்வில் நான் சொன்னதை எல்லாம் செய்து முடிப்பேன். யார் மாறினாலும், யார் அதை மாற்ற நினைத்தாலும் நான் அதை ஒருபோதும் மாற்ற மாட்டேன். சொன்னதை சொன்னபடி உன்னுடைய வாழ்வில் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். பிப்ரவரி மாதத்தை கம்பீரமாய் அடியெடுத்து வைப்போம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றக்கூடிய மாதம் இது. எவரும் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. உங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்ட யுத்தங்களையும் ஆண்டவர் இந்த நாளில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். தைரியமாய் இருப்போம். எதை பற்றியும் கலங்க வேண்டாம். மாற்றங்கள் ஏற்படும். ஆண்டவருடைய வாக்கு நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். ஆமேன். Have a blessed month. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. இதோ எங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்ட எத்தனையோ யுத்தங்களை நீர் மேற்கொள்வதற்காக நன்றி. எத்தனையோ தீமையிலிருந்து எங்களை விலக்கி காப்பாற்றுவதற்காக நன்றி. நீர் எங்கள் வாழ்வில் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றப் போவதற்காகவும் நன்றி. இந்த மாதத்தில்
எதையெல்லாம் எங்களுக்கு வாக்குறுதியாய் கொடுத்தீரோ அதையெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். இதோ எங்கள் கண்ணீர் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகின்றது. எங்கள் ஏக்கங்களும் கவலைகளும் எல்லாம் அக்களிப்பாய் மாறப்போகின்றது. எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் நீராக இருக்கிறீர். எங்கள் செபங்களை எல்லாம் நீர் பதிலாய் கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பொய் சொல்ல நீர் மனிதர் அல்ல, மனதை மாற்றிக்கொள்ள மனித பிறவியும் அல்ல. உம்மை மாத்திரம் நம்பியிருக்கின்றோம். எங்கள் செபம் கேளும் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிப்ரவரி மாத வாக்குத்தத்த செய்தி பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் ஆசிர்வாதத்தை பெற்று மகிழட்டும். ஆமேன். God bless you.